அதை பத்தி நம்ம நேத்துல இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது. பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட் நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி பிரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒண்ணுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி, அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே. ஒன் ஆமா. ஸோ இன்னும் அவரு கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு. அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோட்ல சரண் பண்ணாரா. பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. அந்த அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன், டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணதானா நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்டு சொல்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலதான் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்க இருந்து அவங்க இப்போ செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கிருந்து முதல் போகிறாங்க. பட் அங்கிருந்து கரெக்டாக சரியான பரியல் எங்கே பண்ணோன்னா இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்கு, அதை தான் நம்ம எடுத்து இருக்கோம். ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம். ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை. பட் நிறைய ஆஃபீஸர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக வழியில் இருக்கு. காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க, அங்கே கொஞ்சம் இமோஷனல் இருக்கிறாங்க. அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் 2 இருந்தாங்க, டிராஃபிக் இவங்க எல்லாம் சரியான பேசிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க. டிராஃபிக் சிச்சுவேஷன் நார்மல் இருக்கு. போகிற வழியில எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது சொன்ன நீட் பேஸ்ட். இந்த காலையில இருந்து நம்ம சுமார் 300 மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தில. இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்ட்ல கேட்டானா, பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. ஸோ அங்கே கொஞ்சம் வெளியே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நடுவில் சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. கோலத்தூர்ல, பெரம்பலூர்ல, செம்பியம், ஒட்டேரி, ஐனவரம், பொன்னமல்லி ஹை ரோட் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு. இன்னும் அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒண்ணுமே இல்லை. இன்னும் இப்போ அதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. எப்படி கேட்டிருக்காங்க. பட் கேஸ் பத்தி என்னட்ட கேட்ட நான் சில சொல்லிடுறேன். அதை டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தெரியுது. பட் இப்போ நீங்க பாத்தீங்க, நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு, அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊர் வெள்ளூர் மாவட்டம். ஸோ அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம்.
திருமலை உடைய ஊர் பெரம்பூர். ஸோ இதில் தென் மாவட்டங்கள் ஆள் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை.